Hi, welcome to RJKaniamudhufashions. Today class la nama eppadi stand la frame வந்து fix பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து நீங்க வந்து வாங்கும்போது ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் ஸ்டாண்டும் சேம் சைஸில் வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ 16 இன்ச்சு தான் ஸ்டாண்ட் வாங்குறீங்கன்னா ஃப்ரேமும் வந்து 16 இன்ச்சில் வாங்கிக்கோங்க. இல்லை 18 இன்ச்சில் வாங்குறீங்கன்னா ரெண்டும் சேமாக வாங்கிக்கோங்க. சப்போஸ் மாற்றி வாங்கிட்டோம்னா ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து நம்ம ஆரி ஜர்தோசி அப்புறமா ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. இதில் வந்து ஃப்ரேம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வாங்கும்போது எல்லாமே தனித்தனியாக வரும். இதில் ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறமா மோஸ்ட்லி நீங்கள் இப்படி மாட்டும்போது கொஞ்சம் ஆடாத மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி க்ரிப்பு கொடுத்து வாசரெல்லாம் போட்டு நீங்கள் கரெக்டாக மாட்டிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃப்ரேமு. இப்போ நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுனால இந்த ஸ்க்ரூ போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ போர்ஷன் தான் மேலே வரணும். சப்போஸ் நம்ம இதையே மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து நம்ம மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோடய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து இதை விட சின்ன சைஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து கீழே வச்சுப்போம். ஓகேங்களா? ரெண்டுக்கும் மெஷின் எம்ப்ராய்டரிக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் இந்த ஃப்ரேம் வந்து நம்ம வைக்கிற பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்புறமா மெஷின் எம்ப்ராய்டரிக்கு வந்து சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு வந்து இந்த சைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ப்ளவுஸே பெரிய ஒர்க்கு நெக்லைனு எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி ஃபேப்ரிக் மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கீழே வச்சுக்கலாம். கரெக்டாக ஸ்டாண்டில் நம்ம உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது பாப்லின் இல்லைன்னா காட்டன் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போது ஃபேப்ரிக்கு நம்ம நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, அந்த இதை நம்ம இது மேலே வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓவராலாக நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சமாக டைட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக இப்படி இது க்ரிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா ஃபிட்டாக இருக்கணும். இப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ கரெக்டாக கொஞ்சம் லூஸாக வச்சு பார்த்துட்டு ஃப்ரேம் வந்து நல்லா ரெண்டு பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போது ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா இப்படி கையில் பிடிச்சி இழுத்து விட்டுக்குவோம். இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விடும்போது ரொம்ப இழுத்துடாதீங்க. நார்மலாக டைட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கில் இங்கே சுருக்கமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கும்போது ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க. இப்படி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா தான் ஃபேப்ரிக் வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து வராமல் வரும். இல்லை அப்படின்னிங்கன்னா பிடிக்காமல் நம்ம அப்படி இழுக்கும்போது இந்த மேலே இருக்கிற ஃப்ரேம் வந்து தனியாக கலண்டுரும். ஓகேங்களா? இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு சப்போர்ட்டுக்காக பிடிச்சிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. எல்லா பக்கம் இழுத்துக்கோங்க.
ஓகேங்களா. இப்படி சுருக்கமே இல்லாத மாதிரி இப்படி நம்ம ரொம்பவுமே எம்ப்ராய்டரி போடும்போதுமா நம்ம ஃபுல் வெயிட்டை இந்த ஃபேப்ரிக் மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. இதை வந்து சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த இப்போ நம்ம ஓகே பழகிற ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். அதுலேருந்து எந்த டிஃபிகல்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. இது ஒரு ப்ளவுஸே ஒரு நெக்லைன் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த நெக்லைனோட ஷேப்பெல்லாம் மாறிடும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீட்டாக கிளியராக என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணி பழகிட்டோம்னா நம்ம அதிலேயே கம்ஃபர்டபுள் ஆகிக்கலாம். இப்போ இப்படி நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா இவ்வளோதான், ஈஸி தான். ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.